அப்பா, அக்கா, 2 நாளாக போட்ட துணியெல்லாம் துவைச்சிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுக்கா. என்னம்மா பண்ணுறது, எல்லாம் நல்ல துணிங்களாக இருந்திருக்கும்ல. சரிம்மா, நான் பாரு மட்டன் குழம்பும் சிக்கன் பிரியாணியும் செஞ்சிட்டேன். நாம் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல வேலைக்கா செஞ்சிட்டீங்க. நான் நினச்சிட்டே வந்தேன், ரொம்ப பசிக்குதே, போகணுன்னே சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்கும்னு. எனக்கு நாக்கு ஊறுதுக்கா, வாங்க போய் சாப்பிட்லாம். சரிம்மா வசந்தி, வா போய் சாப்பிட்லாம், எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. அக்கா, அப்புறம் அண்ணா அண்ணி அம்மா அப்பாலாம் இன்றைக்கி ஊருக்கு போகிறதா சொன்னாங்களேக்கா, சேர்த்தி தானே சமைச்சிங்க? நைட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டா அவங்க போய் அங்கே சாப்பிட்டுப்பாங்கல்ல. ஆமாம்மா வசந்தி, சேர்த்தி தான் சமைச்சிருக்கேன். நமக்குமே நைட் ஆகிற அளவு சேர்த்தி தான் சமைச்சிருக்கேன். நைட்டு தனியாக உட்காந்து சமைச்சிட்டு இருக்க முடியாது பாரு. எல்லாம் சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்புனா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி தான் சமைச்சிருக்கேன். பார்க்கலாமா, சரியா? அப்படி பத்தலைன்னா அவங்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு நாம் நைட்டு மாவு இருக்குல்ல, இட்லி தோசைன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். அதுவும் சரிதான்க்கா. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூட வரவே இல்லையே, அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே கிளம்பிருச்சு. இன்னும் அது மனசில் எவ்வளோ வருத்தம் இருந்தால் அது வராமல் இருக்கும். இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் கூட யாருக்கும் நன்றியே இல்லை. அதனால தான் யாரும் அவன் பண்ணது எதையும் கண்டுக்காமல் இவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. ஏன் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அம்மா, அம்மா, என்னம்மா நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், அமைதியாகவே இருக்க? வா வாடி. என்னாச்சுமா? ஏம்மா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஏதோ உடம்பு முடியலையோ? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலாமாம்மா? உடம்புக்கெல்லாம் என்னடி, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை. என்ன பண்ணுறது, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்களாம்மா? என்ன போய் யார் என்ன சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் தம்பி பண்ணுறதை பார்த்தியாடி? கொஞ்சமாச்சும் அவன் பண்ணுறது நியாயமாக இருக்கா? என் அண்ணன்டி வந்து என் மூஞ்ச கூட பார்த்து பேசலை தெரியுமா? ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு கூட வரல, நேராக மண்டபத்துக்கு வந்தாங்க. 2 பேரும் ஸ்டேஜில் போய் ஏறி கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் போய் சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டே இருந்துட்டாங்க. என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசவே இல்லை தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராதிகா. எங்கள் அண்ணன் இதுவரை எப்பயும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. உனக்கு தெரியும்ல உங்கள் மாமனை பற்றி. அம்மா, நீங்கள் தாம்மா அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாமாலாம் அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. வீட்டில் வந்து பசங்க 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு வந்தனால வந்து இங்கே தங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காதம்மா. நீ தம்பியோட வாழ்க்கையை பற்றி பாரு. அவனுக்கு அவ்வளோதானே பிடிச்சிருக்கு. அவனுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுமா. அப்போ தான் அவன் சந்தோஷமாக இருப்பான். நம்ம ஆசைக்காக ஒன்று பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் இல்லாமல் இருப்பான்லம்மா. ஏம்மா நீயும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? என்னடி நீயும் உன் தம்பி பக்கம் பேசிகிட்டு இருக்க? அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவன் பக்கம் சாஞ்சிட்டீங்க, என் பக்கம் ஒருத்தர் கூட இல்லைல்ல. நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடி. உங்கள் மாமன் எவ்வளோ பண்ணியிருக்கான் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்களாம் எல்லாருமே மறந்துட்டீங்கல்ல. அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவனுக்கு என்னடி கஷ்டம்? சின்ன வயசுல பேசி வச்சது தானே. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாண்டி. இனிமேல் எப்பயும் அவன் கூட நான் பேசவே மாட்டேன். அன்னைக்கு நடந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் நான் அவன்கிட்ட பேசாம தான் இருக்கேன். அதுக்குள்ளே என் பேத்தி சடங்காயிட்டனால தான் வேற வழி இல்லாமல் எல்லாரும் முன்னாடி சிரித்து பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, வீட்டில எல்லாம் விருந்தாளிங்க இருக்காங்களே, அவங்க முன்னாடி கோவத்தை காட்ட முடியாதுன்னு இப்படி இருக்கேன். அவனெல்லாம் மனுஷனா அவன்? என்னம்மா நீயே நம்ம தம்பி எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அவன் ஆசைப்பட்டதில் என்னம்மா தப்பு? சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவனையே தப்பு சொல்லிட்டு இருந்தா அவன் என்னம்மா பண்ணுவான்? இங்கே பாருடி, என்னதான் இருந்தாலும் நீ எவ்வளோதான் சொன்னாலும் என்னால் அவனை மன்னிக்கவே முடியலடி. ஏன்னா என்னால் இந்த அணுப்பிள்ளையே என்னால் மருமகளை ஏற்றுக்கவே முடியாது. அது எப்போவுமே முடியாது. ஏம்மா உனக்கு அவளை பிடிக்கல? நல்ல பிள்ளை தானம்மா. உங்களுக்கு அவளை பற்றி ஏதாச்சும் தப்பாவா தோணுது? எவ்வளோ நல்ல பிள்ளை, அப்புறம் ஏம்மா உங்களுக்கு அவளை பிடிக்கவே இல்லை? நல்ல பிள்ளையா இருந்தால் மட்டும் போதுமாடி. வேற என்னடி இருக்கு அவகிட்ட? ஒரு சொத்து இல்லை, சுகம் இல்லை. சரி அதெல்லாம் விடு. இப்போ உங்கள் மூத்த அண்ணனுக்கு அவங்க பொண்ணுக்கு சடங்காச்சின்னு வந்து யார் செஞ்சாங்க? எல்லாத்தையும் அவங்க தாய் மாமன் தானே வந்து செஞ்சாங்க. இவ பிள்ளைக்கெல்லாம் ஏதாவது குழந்தை பிறந்தா யாரடி வந்து பாப்பா? அவங்க அக்காவையே ஏற்கனவே நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்குறோம். அவளுக்குமே யாருமே வந்து பார்க்கறதுக்கு இல்லை. இவளுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா சொந்த பந்தம்னு இல்லாமல் கடைசி காலத்தில் என் பிள்ளைங்க 2 பேரும் அனாதையாக இருப்பாங்களாடி. ஒரு மச்சினத்தோனை கூட இல்லாமல் இருக்கும்டி. அதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? இவனுங்கெல்லாம் என்னவோ போ. அம்மா நீ வேறம்மா, ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? அவங்களுக்கு நாம சொந்தம்னு இல்லையாம்மா, எல்லாமே நாம பார்க்குறது. ஏம்மா அவங்களுக்கு அத்தையா நான் இல்லையா? அவங்களுக்கு அண்ணியா நான் இல்லையா? நான் எல்லாம் பார்க்குறேன். இதில் என்னம்மா இருக்கு உனக்கு? நீ பேசுறதுக்கெல்லாம் நல்லா தாண்டி இருக்கும். ஆனால் அது எத்தனை நாள் பண்ண முடியும் சொல்லு? 1 நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா, எல்லாரும் மொழியும் நீயே வந்து பார்க்க முடியுமா? உன் புருஷனும் உங்கள் மாமியாரும் சும்மா இருப்பாங்களா நீ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா? சும்மா பேசணும்னு பேசிகிட்டு இருக்காத. சரிம்மா, நீ ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசு பண்ணுற? விட்டுருமா. இங்கே பாரு ராதிகா, நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு பெருசு பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் என் இடத்துலேருந்து யோசிச்சா தாண்டி தெரியும். என் அண்ணன் தாண்டி இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ இவனுங்க படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ எங்கள் அண்ணன் பேச்சை கேட்க மாட்டேன்றானுங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. கொஞ்சமாச்சும் நன்றி வேணும்டி. இவனுங்க யாருக்கும் அது இல்லவே இல்லை. அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்க சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப செல்ஃபிஷாக மட்டும்தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே. இவங்களுக்காக இவங்கெல்லாம் உனக்கு செய்வாங்களான்னு கூட எனக்கு தெரியலடி. இவங்க பாரு கடைசி காலத்தில் பொண்டாட்டி பேச்சுங்களை கேட்டுக்கிட்டு உன்னையும் அப்படியே விட்டுருவாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. என்னமோ நான் இருக்கிற வரையும் உனக்கு அது இதுன்னு செய்ய போகிறேன், அவ்வளோதான். நான் இல்லைனாலாம் நீ எதிர்பார்த்து வந்துடாதம்மா, அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ.
அம்மா பின்னாடி நடக்கிறது பின்னாடி பேசிக்கலாம். நீ இப்போ எதுக்கு அதெல்லாமே யோசிச்சுட்டு இருக்க? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம அவனுக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதமா? நீ சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி என் தம்பிக்கு நான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ சும்மா இருமா, எல்லாத்தையும் பெருசு பண்ணாத. அவன் ஆசைப்படுற லைஃப் அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவன் சந்தோஷமாக இருப்பான். அவனை விட்டுட்டு சோனியை பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துருவாங்களா? இந்த காலத்து பிள்ளைங்களாம் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் சந்தோஷமாக இருக்கிறதே இல்லைம்மா. அது அவங்களால முடியவும் முடியாது. அவங்க ஆசைப்படுற வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துடலாம். அப்போது என் பேச்சுக்கு இங்கே அவ்வளோதான் மரியாதை இல்லை. நான் என்ன தான் சொன்னாலும் என்ன தான் பண்ணாலும் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் தாண்டி பேசுகிறீங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க. இந்த கல்யாணத்தில் எனக்கு எப்பவுமே சம்மந்தம் இல்லை, சரியா? நீங்களே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணாலும் பண்ணி வைங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் என்னை எப்பவுமே இழுக்காதீங்க. நான் எதுக்கும் வரவும் மாட்டேன், எதுலேயும் தலையிடவும் மாட்டேன். இனிமேல் என் முன்னாடி எதுவுமே பேசாதீங்க. அவன் என் பிள்ளையே இல்லை. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எது சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியுமோ தெரியல. போங்க, நான் கிளம்புறேன். பாரு, இந்த பசங்க தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்கன்னா என் புள்ள கூட என் பேச்சை கேட்க மாட்டேன்றா. எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. என் இடத்துலேருந்து யாருமே யோசிக்கவே இல்லைல்ல. என் அண்ணன் குடும்பம் இனிமேல் இங்கே வரவே வராது. ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருக்குமோ நானே பயத்தில் இருக்கேன். இவங்களுக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. இவங்க ஆசைப்பட்டது மட்டும்தான் நடக்கணும். என்னமோ பண்ணிட்டு போங்கப்பா. நான் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, உங்களுக்குலாம் என்ன கவலை? இனிமேலாம் உங்களை எதிர்பார்த்து எதுவுமே பண்ணக்கூடாதாட்டிருக்கு. என்னமோ கடைசி காலத்தில் இருக்கிற வரை இருந்துட்டு போய் சேர வேண்டியது தான். சரி சம்மந்தியம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சம்மந்தியம்மா, அப்போ மருமகனே, நாங்கள் போயிட்டு வரோம். எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அத்தை மாமா பத்திரமா போயிட்டு வாங்க. ரெகுலராக ஹாஸ்பிட்டல்லாம் போங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் மச்சானும் தங்கச்சியும் உங்களை நல்லா தான் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இல்லைம்மா, அதான் சொல்கிறேன். அம்மா அப்பா பத்திரமா போயிட்டு வாங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. லட்சுமி, ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் இந்த அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிடி தங்கம். பேசவே மாட்டேன்ற. எங்களுக்கும் பொட்ட புள்ளன்னு நீ ஒருத்தி தானே இருக்க. எங்களுக்கும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைலாம் இருக்காதா என்ன? அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசு. ஆமாடா தங்கம், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அப்பான்னு உயிரா இருப்ப. இப்போ பாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஃபோன் பேச மாட்டேன்ற. ஃபோன் பண்ணி பேசுமா. சரிப்பா சரிம்மா, இனிமேல் வருத்தப்படாதீங்க. நான் அடிக்கடி உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சரிங்க அத்தை, சரிங்க மச்சான், நாங்கள் எல்லாருக்கும் போயிட்டு வரோம். லக்ஷ்மி, அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அப்பப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரிம்மா, நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோம். சரிண்ணே. சரி அண்ணி. அக்கா ஒரு நிமிஷம். என்னாச்சு வசந்தி? என்னக்கா, சாப்பாடு கொடுக்கணும்னு எல்லாம் கட்டி வச்சிங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே மறந்துட்டீங்க பாருங்க. இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, அதை மறந்துட்டேன் பாரு. சரிம்மா, போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. அண்ணே, இதை எடுத்து காரில் வச்சுக்கோ. என்ன லக்ஷ்மி, சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றா. எங்களுக்கு இப்போ கொடுத்து அனுப்பணும்னு என்ன இருக்குது? அதான் நாங்கள் மதியானம் நல்லா சாப்பிட்டோம்ல. பரவாயில்ல அண்ணி, நான் சேர்த்தி தான் செஞ்சேன். எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் டயர்டில் சமைக்கணும்ல அண்ணி. அதுக்கு இதே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. மருமகனுக்கும் சேர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கேன். அத்தை வீட்டிலேருந்து கொஞ்சமாச்சும் அவன் சாப்பிட்ணுல்ல. அவனுக்கு நான் செய்கிற பிரியாணி மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். மருமகனுக்கு கொடுங்க. ஓ பாருடா, ஸ்பெஷலாக அப்போ மருமகனுக்கு தான் வருது போலையே. ஐயோ மதினி, இவங்க எல்லாருக்கும் தான் வச்சுருக்கேன். சரி சரி லக்ஷ்மி, சும்மா விளையாட்டு கிண்டல் பண்ணேன். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். அண்ணா, அங்கே போயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துரு. இதெல்லாம் நீ சொல்லணுமாம்மா? நான் சொல்கிறேன். சரிப்பா, எனக்கும் கால்லாம் வலிக்குது, இடுப்புலாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் நானும் போய் படுக்கிறேன். சரிம்மா போங்க. அண்ணே, ஏதாவது வேலை இருக்காண்ணே? வேலைன்னா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் இருக்கேன். சொல்லுமா. அண்ணே, அது அம்மா கிட்ட நான் பேசினேன். அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கண்ணே. நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அம்மாவோட கோவம் எனக்கு புரியுது ராதிகா. அது எவ்வளோ நியாயம்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, உன் தம்பி தான் அணுவை லவ் பண்ணிட்டானே, அவளை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கான். என்ன பண்ண சொல்கிற? அண்ணே, நானும் அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறேண்ணே. ஆனால் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்கெல்லாம் இப்போதைக்கு சம்மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியலண்ணே. அவங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலைனாலும் நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ணே. அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அடுத்து வேறு ஏதாச்சும் பிரச்சனை வரத்துக்குள்ளே முதல்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடுவோம். வேற போய் என்னம்மா பிரச்சனை வரப்போகுது? அம்மா சம்மதிக்காம எப்படி ராதிகா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அது நல்லாவா இருக்கும் சொல்லு? அண்ணே, பிரச்சனைலாம் எதுவும் புதுசாலாம் வராது. ஆனால் அம்மா இருக்கிற கோவத்துக்கு போக போக அவங்க கோவம் இன்னும் அதிகமாக தானே ஆகும். அவங்க 2 பேரையும் ஏதாச்சும் பிரிக்கலாம் ஏதாவது பண்ணிட போகிறாங்கண்ணே. அந்த மாதிரி கோவத்தில் இருக்காங்க. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. அதனால தானே சொல்கிறேன், சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம். தை மாதம் வரப்போகுது. ஏதாச்சும் நாளை பார்த்து குறிக்க வேண்டியது தானே. நீயே சொல்றிய ராதிகா. சரிம்மா, அப்போ தை பிறக்கட்டும். 2 பேர் ஜாதகத்தை வச்சு நாள் குறிச்சிருவோம். சரிண்ணே, இதை மட்டும் என் தம்பி கேட்டான், அப்படியே துள்ளி குதிப்பான் பார்த்துக்கோங்க. ஆமாம்மா, அவனும் எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு தான் ஆவலாக இருக்கான்.
சரி பையன் எங்க காணோம், நீ மட்டும் இருக்க? ஆமாம், இங்கே வந்தால் பையன் என்கிட்டயானே இருக்கான். எப்போ பார்த்தாலும் என் மருமகளுங்கிட்ட தான் இருக்கான். அவளுங்க தூக்கி வச்சுக்கிட்டு அவனை கீழே இறக்கவே விட மாட்டேன்றாங்க. சரி அவன் விளையாடட்டும், இங்கே வரப்போ தானே நான் எல்லார் கூடயும் ஜாலியாக விளையாடுறான், அதனால் விளையாடட்டும் நானும் விட்டுறது. அவங்க இறக்கி விட்டால் அன்னிங்க 2 பேரும் மாற்றி மாற்றி தூக்கிக்கிறாங்க. கடைசியில் இவன் இங்கே வந்தால் எல்லாரும் தூக்கி தூக்கி வச்சுக்கிறாங்கண்ணே. வீட்டுக்கு போனால் யாராலையும் தூக்க முடியறதில்ல. எனக்கு அப்போ தான் கோவம் வரும். இங்கே எல்லாரும் தூக்கி வச்சு பழகிட்டு நம்மளால் இங்கே இவனை தூக்கிட்டு இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுறதுண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.